பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து இருக்கிறோம். உம்முடைய அப்பா திவ்ய பிரசனத்துக்குள்ளே நாங்கள் வந்து இருக்கிறோம். அப்பா உம்மை அப்பா பரிசுத்த அப்பா இடத்திலிருந்து உம்மை ஆராதிக்க, உம்மை அப்பா தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். பாடல்களால் அப்பா உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். அப்பா நன்றி பலிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். துதி பலிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். அப்பா இந்த இடத்துல நீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராக. தூய ஆவியானவர் எழுந்தருளுவீராக, தூய ஆவியானவர் எழுந்தருளுவீராக. அப்பா இந்த அப்பா இடம் முழுவதும் மகிமையினால் நிரம்புவதாக, இந்த இடம் முழுவதும் மகிமையினால் நிரம்புவதாக. இந்த இடம் முழுவதிலும் மகிமையானவர் நிரம்பி உலாவுவீராக, உலாவுவீராக, உலாவுவீராக. எங்களுக்கு தேவையான வார்த்தை எங்களை நோக்கி வருவதாக, எங்களுக்கு தேவையான வார்த்தை எங்களை நோக்கி வருவதாக. எங்களை மறுரூபமாக்குகிற வார்த்தை, ஆவியிலே பலனடைய செய்கிற வாழ்க்கை. அப்பா ஆவியிலே பலனடைய செய்கிற வார்த்தை. அப்பா எங்களை பலப்படுத்துகிற வார்த்தை, சுகப்படுத்துகிற வார்த்தை. அப்பா எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய சிந்தைகளை ஒருமனப்படுத்துகிற வார்த்தை எங்களை நோக்கி அப்பா கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. எந்த தேவைக்காக அப்பா இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோமோ அந்த தேவைகளை நிறைவேற்றுகிற வார்த்தை அப்பா அது எங்களை நோக்கி வருவதாக, அது எங்களை நோக்கி வருவதாக. வார்த்தையானவரை பிடித்து கொண்டு நாங்கள் செல்ல, வார்த்தையானவரை பிடித்து கொண்டு நாங்கள் செல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிற உம்முடைய அன்பிற்காய் நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சத்தமாமேன்னு சொல்லாமே, இன்னும் சத்தமாமேன்னு சொல்லாமே, இன்னும் சத்தமாமேன்னு சொல்லாமே. ஓகே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஒமேகாவும் நீரே, வல்லமை கனம் ஞானம் மகிமை துதி பெற்றுக்கொள்ள பாத்திரர். ஆமென். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை கனம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. எல்லோரும் யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை கனம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. எல்லோரும் சாபமானிரே எந்த சாபம் போக்கிட, பாவமானிரே என்னை நீதியாக்கிட, காயமானிரே எந்த நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எந்த ஏழ்மை நீக்கி. எல்லோரும் சாபமானிரே எந்த சாபம் போக்கிட, பாவமானிரே என்னை நீதியாக்கிட, காயமானிரே எந்த நோய்கள் நீத்திட, ஏழையானிரே எந்த ஏழ்மை நீக்கிட. எல்லோரும் எல்லோரும் நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே, அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. சொல்லலாமே. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே, அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்தி, ஜீவனால் எல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. சொல்லுவோம். பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்தி, ஜீவனால் எல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. எல்லோரும் கரங்களை தட்டி சந்தோஷமா
என் நாவு உந்தன் நீதியையோ, நாளெல்லாம் உந்தன் துதியையோ, ஓயாமல் போற்றி பாடும், குறைவை எல்லாம் நீக்கி போடும், கைவிடாத நல்ல தேவனீர். சொல்லலாமே எல்லோரும். என் நாவு உந்தன் நீதியையோ, சத்தமாய் நாளெல்லாம் உந்தன் துதியையோ, ஓயாமல் போற்றி பாடும், குறைவை எல்லாம் நீக்கி போடும், கைவிடாத நல்ல தேவரீ. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே எந்த எல் ஷடாய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே எந்த எல் ஷடாய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே. வல்லமை கனம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். சத்தமா எல்லோரும். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, நீரே. வல்லமை கனம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. திரும்ப பாடலாம். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, நீரே. வல்லமை கனம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் எந்த எல் ஷடாய், போதுமானவரிலும் உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் போதுமானவரிலும் மிகவும் திரும்ப சொல்லலாமே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே. வல்லமை கனம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். சத்தமா எல்லோரும். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே. வல்லமை கனம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. கரங்களை தட்டி எல்லாரும் எஸ் லார்ட். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. இதே நாளிலே பெத்தானியாவில் இருந்து எருசலேம் வரைக்கும் வெற்றி பவனியாய் கடந்து வந்தார். ஆமென். இன்று அதை நாம் நினைவு கூறுகிறோம். ஏன் நினைவு கூறுகிறோம் என்றால், வேதம் சொல்கிறது, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவர்கள் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அவருடைய நாம மகிமைக்காக அவர் எந்த ஒரு காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார் என்பதை அறிந்து புரிந்து, அந்த வெற்றி பவனி இன்றைக்கு நம்முடைய வாழ்வுக்கு எந்த விதத்தில் பொருந்தக்கூடியதா இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்த வெற்றி வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய வெற்றி பவனி. ஆமென். ஊழியத்தின் கடைசியில இந்த காரியம் நடைபெறுகிறது. 3.5 ஆண்டுகள் பிதா என்ன அவருக்கு வைத்திருந்தாரோ ஒன்று கூட மிஸ் ஆகாம அவர் தம் வாழ்க்கையில செய்து முடித்தார். அதுதான் வெற்றி. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலும் புதிய நாளை பார்க்கிறீர்களா? அந்த நாளை துவங்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி துவங்குங்கள். அந்த நாளை முடிக்கும் பொழுது இரவு படுக்கைக்கு போகும்போது, இந்த நாளை கர்த்தர் எனக்கு வெற்றியாய் ஜெயமாய் முடித்தார், அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த நாளை முடியுங்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றியின் நாளாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். நீங்கள் வெற்றியாய் இருக்கும் பொழுது பிதா மகிமைப்படுகிறார். அவர் பண்ணின மீட்பின் கிரியைகளின் நிமித்தம் அவர் ஆனந்த களிப்புள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவர் கொடுத்த வெளியேற பெற்ற கிரயத்தை பார்த்து நாம் விசுவாசித்த அந்த நன்மையில வாழும் பொழுது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி அடைகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென்.
நீங்க நல்லா இருந்தா ஒருத்தருக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? உங்களை படைத்த தேவனுக்கு, நீங்க நம்புகிற அந்த குல தெய்வத்திற்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சி. நீங்க நன்றாய் இருப்பது, நீங்கள் வெற்றியாய் வாழ்வது, ஜெயமாய் இருப்பது, சந்தோஷமாய் இருப்பது அவருக்கு மகிழ்ச்சிங்க. இந்த ஒரு எண்ணம் உங்க மனதில் நிறைஞ்சு இருக்கும் என்று சொன்னால் ஒரு இடத்திலோடு தோல்வியோடு நான் இருக்க மாட்டேன். எல்லா இடங்களிலும் வெற்றி பவனி செல்வேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லோரும் கரங்களை தட்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எல்லோரும் அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை, ஓ அல்லேலூயா வெற்றி உண்டு. சந்தோஷமாய் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எல்லோரும் எல்லோரும் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். ஓ, உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எல்லோரும் தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சத்தமாய் பாடலாமே. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். சொல்லலாமே. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? தோல்வி இல்லை எனக்கு. சொல்லலாமே. வெற்றி பவனி செல்வே. சத்தமாய். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம்,
அல்லேலூயா பாடுவோம் சத்தமாய். என்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இங்க பாருங்க எல்லாரும். மகிமைப்படுவேன் என்று ஆரே மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம் மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. ஓ ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிபனின் பாசம் பெரிதே. சொல்லலாமே. மங்காத புகழுடன் வாழ்வோம் மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. எல்லோரும் குன்றிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையே கிடுவோமே ஆசீர் திரும்ப பெறுவோமே. தாளான மண்மேடுகள் யாவோ பாராளும் வேந்தன் மனையாகோ. சிறை வாழ்வு வரையும் சீர்வாழ்வு மலரும் எல்லாரும் சொல்லலாமே. சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். எல்லோரும் கரங்களை தட்டி எல்லோரும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே. ஓ அமெரிக்கை வாழ்வை அழைப்போம் ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக எல்லோரும் ஆமென் சொல்லலாமே. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். சந்தோஷமா எல்லோரும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எல்லோரும் கரங்களை தட்டலாமே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லலாமே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. ஓ வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லலாமே. என்னென்ன துன்பம் வந்தாலும் Yes, Lord. நான் கலங்கிடவே மாட்டேன். யார்
சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ, நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எல்லோரும் எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லோரும் குறுத்தோலையில கரத்தில் எடுத்துக் கொள்ளலாமே. நாம் சந்தோஷமாய் அசைத்து பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். சொல்லலாம் எல்லாரும். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து சொல்லலாமே. குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லோரும் 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 அசைச்சு நாம் சந்தோஷமாய் சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். ஆமென். ஓ, சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சொல்லலாமே. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலைகளை கையில் எடுத்து ஓசன்னா பாடலாம். எல்லோரும் வரியை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாமே. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஓ, என் ராஜா முன்னே எல்லோரும் எல்லோரும் கரங்களை உயர்த்தி வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். எல்லாரும் ஒருமுறை குருத்தோலை, குருத்தோலை கையில் எடுத்து சொல்லலாமே. குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஓ எஸ் லார்ட் எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஓ, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கரங்களை தட்டி ஆமென். குருத்தோலைகளை உயர்த்தும் பொழுதெல்லாம் இயேசு வெற்றி பவனி போனது எனக்காக, உங்களுக்காக. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் மனசில் நினைச்சு, என்னை விசுவாசிக்கிற, மீட்பை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெற்றியாய் ஜெயமாய் வாழ வேண்டும் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில வெற்றியாய் ஜெயமாய் வாழ்வேன அப்படி உள்ளுக்குள்ள தீர்மானம் எடுத்து அதிலே நினைச்சிட்டு இருப்பீங்க?
இப்ப இருக்கிற தோல்வி, இப்ப இருக்கிற பார்க்கிற ஒரு வித்தியாசமான காரியம் அதெல்லாம் எனக்குரியதல்ல. இயேசு வெற்றி பவனியை போனது உண்மை என்றால் என் வாழ்க்கையிலும் வெற்றியாய் வாழ்வது உண்மை. தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கிற, தேவன் வெறுக்கிற எந்த ஒரு காரியம் என்னிடத்திலேயோ என் குடும்பத்திலேயோ என் சந்ததியிலேயோ இருக்க முடியாது. அவர் வெற்றி வேந்தன். எனக்காக மட்டுமல்ல, என் குடும்பத்திற்காக, என் சந்ததிக்காக அவர் விளைக்கரையும் செலுத்தி இருக்கிறார். ஆமென். நான் அதுல உறுதியாய் நிச்சயமாய் இருப்பேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த குருத்தோள்களை எல்லாம் கரத்தில் எடுத்து அவரை தொழுது கொள்ளலாமே. Thank you Lord. We praise you Lord. We praise you Lord. We praise எல்லாரும். Thank you Lord. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. சிலுவையினா மீட்டவரே ஆராதனை ஆராதனை, சிறகுகளா மூடுபவரே கரங்களை உயர்த்தி தொழுது கொள்ளலாமே. ஓ சிலுவையினால் மீட்டவரே, சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை, ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை, ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசனா எல்லாரும்
அவரை துதிக்கலாமே. உன்னத தேவனே சொல்லலாம். எல்லா கரங்களும் உயரட்டும். ஓசனா 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 உன்னத தேவனே. ஓசனா ஓசனா ஓசனா. ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னை வழி நடத்துகிற எங்கள் மேக ஸ்தம்பமே, எங்கள் விண்மீனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எப்படி வெற்றியாய் வாழ்ந்தீரோ அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு நீரே எங்களை வழி நடத்துகிறீர். நீர் எங்களை வழி நடத்துகிறீர். எங்கள் குடும்பத்தை வழி நடத்துகிறீர். எங்க சபையை வழி நடத்துகிறீர். நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பை நீர் வழி நடத்துகிறீர். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி வழி நடத்துகிற, என்றென்றும் வழி நடத்துகிற எங்கள் விண்மீனே, எங்கள் மேக ஸ்தம்பமே, எங்கள் இரட்சகரே, எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய ஓசனா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். பிரயோஜனமானவைகளை போதித்து நீங்க நடக்க வேண்டிய வழிகளை உங்களை நடத்துகிற தேவன் நான் அல்லவா என்று தீர்க்கன் சொன்னாரே. உங்களுக்கு பிரயோஜனமானதை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பொய்யுரையாத தேவன். உங்களுக்குரிய காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக அவருக்கு நன்றாய் தெரியும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அவர் வழிகளிலே நாம் நடப்போம். அவர் வழிகளில் நாம் நடப்போம். Thank you Lord. We praise you Lord. We praise you Lord. உமக்கு மகிமை உண்டாவதாக. உமக்கு மகிமை உண்டாவதாக. உமக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் சொல்லாமே, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். ஆமேன். இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்தானியாவிலிருந்து எருசலேம் வீதியாய் வழியாய் ஒரு அற்புதமான வெற்றி பவனியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் கழுதையின் மேலும் கழுதையாகிய மரியின் மேலும் அமர்ந்தவராய், அங்கு இருக்கிற எண்ணற்ற ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை விரித்து அந்த மரக்கிளைகளை எல்லாம் பிரித்து வழியெல்லாம் விரித்து அவர் வெற்றி பவனி போனார் என்பதை நினைவு கூறுகிற நாள். ஆமேன். நிச்சயம் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவர்கள் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளலாம். எதற்காக, என்ன நோக்கத்தோடு அவர் அதை செயல்படுத்தினார், அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நம்ம வேதத்தின் வழியாய் பார்த்து கொள்ளலாம். ஆமீன் சொல்லாமே. அவர் வெற்றி பவனியாய் போனதெல்லாம் நம் சார்பாக. ஆமீன். நாமும் ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ளவர்களாய் வாழ்வதற்காகத்தான் அவைகளெல்லாம் நடந்தேறி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பவனி செல்ல வேண்டும். வெற்றி பெறுகிறவர்களாய் செல்ல வேண்டும். ஒரு இடத்துல கூட நீங்கள் தோல்வியோ துக்கமுகமாகவோ அப்படியே இருப்பது அவசியம் இல்லை. ஒருவேளை தோல்வியே சந்திக்காதா, தோல்வியே இருக்காதா? தோல்வியே இருக்காதுன்னு நான் சொல்ல. தோல்வி இருக்கிற சூழ்நிலையிலும் நீங்கள் வெற்றி பெற முடியும். தோல்வியோடு உங்கள் வாழ்க்கையை முடிக்காதீங்க. தோல்வியோடு நீங்கள் விளையாடுகிற ஆட்டம் முடியாது. நீங்கள் வெற்றி பெற்றாதான் முடிவுக்கு வரும். நீங்கள் வெற்றி வருகிற வரை ஆட்டம் தொடரும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நான் தோல்வியோடு பயத்தோடு பரிதாபத்தோடு இருக்க மாட்டேன். என் வாழ்க்கை எல்லை எங்கிலும் எல்லா ரீதியிலும் எல்லா பகுதியிலும் வெற்றியோடு ஜெயத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எருசலேம் வீதியிலே அவர் வெற்றி பவனி வந்தார். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 118வது சங்கீதம்
25வது வசனம் பாருங்க. கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கும். தீர்க்க தரிசனமாய் சங்கீதக்காரன் கிறிஸ்து வெற்றி பவனிக்கு முன்பதாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொன்ன வார்த்தை கர்த்தாவே இரட்சியும். இந்த வார்த்தை எபிரேய வார்த்தை ஓசன்னா. நீங்கள் எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓசன்னானே வரும். ஓசன்னா. அப்புறம் சொல்றார் கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணும் அப்படின்னு சொல்றதுன்னா, கர்த்தாவே எங்களுக்கு வெற்றி பெறச் செய்வீராக, வெற்றியை கொடுப்பீராக, ஜெயத்தை கொடுப்பீராக. ஆமேன். அப்புறம் சொல்றார் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதே வார்த்தையை தான் அங்கும் பயன்படுத்துறாங்க. தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா, அவருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். வாவ். இன்னொரு தீர்க்க தரிசனத்தில் இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகரியாவின் புஸ்தகம் 9:9. சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். இயேசு இந்த பூமியில வருவதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உரைக்கப்பட்ட தத்ரூபமான தீர்க்க தரிசன வசனம். மேசியா வருவார். மேசியாவை குறித்து என்னென்ன தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டதோ அத்தனையும் நிறைவேறினது. அவர் கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று சொன்னது, அவர் எந்த இடத்துல பிறப்பார் என்று சொன்னதோ அந்த இடத்துல பிறந்தார். பெத்லகேமில் பிறப்பார் என்று சொன்னார், அங்கே பிறந்தார். கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று சொன்னார், அங்கே பிறந்தார். எந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிப்பார் என்று சொன்னார், அந்த இடத்திலிருந்து ஊழியத்தை ஆரம்பித்தார். அவருடைய எல்லா நிகழ்வுகளும் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. அந்த வரிசையில் அவர் வெற்றி பவனியும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. அவர் ஏதோ கற்பனை காவியம் அல்ல, ஏதோ ஒரு நாட்களில் ஒரு ஊரில் ஒரு ராஜா வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி ஏதோ கதை சொல்கிற கதை அல்ல அது. அவர் வாழ்க்கை சரித்திரம் உண்மை, அது சத்தியம், அது தீர்க்க தரிசனம், அது நிறைவேறின ஒரு அற்புதமான சரித்திரம். ஆமென். அதை அழிக்கவோ மாற்றவோ ஒருவராலும் முடியாது. அந்த அளவுக்கு ஆணித்தரமாய் பதிவு செய்யப்பட்டது. ஏதோ எதர்ச்சியாய் நடந்ததல்ல. மேசியா யார், அவர் எப்படி வருவார், எப்பொழுது வருவார், அவர் வரும்பொழுது என்ன நடக்கும் என்பதை பல 1000 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. அதை போலத்தான் சகரியா சொல்கிறான், இதோ எருசலேமின் சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இது நிறைவேறினதா? நிறைவேறினது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 12வது வசனத்திலிருந்தே பாருங்க. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோழல்களை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சியோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்தில் அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள்.
அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். ஆமேன் சொல்லாமே. அவர் 3.5 வருட ஊழியத்தில் நிறைவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். ஒரு சில நாட்களுக்குள் அவர் சிலுவை மரணத்தில் ஏற வேண்டும். ஒரு 5 நாட்கள் தான் இருக்கிறது. அதற்கு முன்பதாக இந்த வெற்றி பவனியை வருகிறார். அந்த வெற்றி பவனி எதை வெளிப்படுத்துகிறது? பிதா எதற்காக இந்த பூமிக்கு அவரை அனுப்பினாரோ அதை அத்தனையும் வெற்றிகரமாய் செய்து முடித்தார். பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றினவராய் அந்த வெற்றி பவனியை அவர் செல்லுகிறார். ஹலோ, அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? அவருடைய வேலை என்ன? அவர் எதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும்? ஒரு மனிதனாய் இந்த பூமியில் இருந்தால் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பிதா நினைத்தாரோ அத்தனை வாழ்க்கையும் அத்தனை செயல்களையும் அந்த பூமியில் அவர் செய்து முடித்தார். மனுஷனை இப்படித்தான் வாழணும். அதற்கு மாபெரும் எடுத்துக்காட்டு யாரு தாங்க? மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து. நோய்களின் மேல் அதிகாரம் உள்ளவராயிருந்தார், இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவராயிருந்தார், பிசாசு அசுத்த ஆவிகளின் மேல அதிகாரம் உள்ளவராயிருந்தார், பிதாவோடு எப்பொழுதும் அறுபடாத ஒரு உறவுக்குள்ள ஐக்கியத்துக்குள்ள இருந்தார். பிதாவை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் அவர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறார், என்னை ஒரு வினாடி கூட தனியே இருக்க விட. அப்பேற்பட்ட வாழ்க்கையை 3.5 வருஷத்துல ஒன்று சிறிது பிசகாமல் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து அந்த வெற்றி பயணத்தில் பவனி வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது? ஆண்டவரே, இயேசு பிதாவாகி தேவனோடு எப்பேற்பட்ட ஒரு உறவு ஐக்கியத்தில் வாழ்ந்தாரோ அப்பேற்பட்ட உறவு ஐக்கியத்தில் வாழ்வது சாத்தியமா? சாத்தியமே. அப்படி வாழ வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் யார அனுப்பிச்சுட்டார்? பிந்தின ஆதாம்னு தான் சொல்லுது இயேசுவை. முந்தின ஆதாம் தான் மிஸ் பண்ணிட்டாரு. சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு அந்த இடத்துல மீறுதல் போயிடுச்சு, அங்கே பாவம் வந்துருச்சு, எல்லா கலாட்டாவும் வந்துருச்சு. ஆனால் பிந்தின ஆதாம் தம்முடைய ஒரே பேரான குமாரன் பூமிக்கு வந்து அவர் பிதா எப்படி வாழணும்னு நினைச்சாரோ அப்படி வாழ்ந்தார். ஹலோ, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கை. உங்களை படைத்த தேவன் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி படைத்தாரு. அவர் பிரியமாய், அவருக்கு பிரியமாய் நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடருங்கள் ஐயா. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? வா, எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, எனக்கு குடும்பம் இருக்குதான், ஊழியம் இருக்குதான், வேலை இருக்குதான், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் ஒரு நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு என்னை அனுப்பி இருக்கிறார். நான் எதற்காய் இங்கே இருக்கிறேன்? நான் எங்கே போக போகிறேன்? என்னுடைய வேலை என்ன? எதற்காக இப்பேற்பட்ட நன்மைகள் எனக்கு சூழ்ந்து இருக்கிறது? இந்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, இந்த அறிவு, இந்த படிப்பு, இந்த ஞானம், இந்த சூழல் எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை குறித்த அறிவும் வெளிச்சமும் நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது நிச்சயம் நிச்சயம் சொல்றேன், இயேசு எப்படி வெற்றி பவனி போனாரோ அப்படி நீங்களும் போக முடியும். நீங்களும் போய்கொண்டு தான் ஆகும். அதில் மாற்றமே கிடையாது. சத்தமாய் ஆமேன்னு சொல்லாமே. வாவ், முழு பரலோகமும் பார்த்து கொண்டு இருக்குதுங்க அவருடைய வெற்றி பவனிய. உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு வினாடியும் யார் பார்க்குறாங்களோ இல்லையோ பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்க்கிறது, ஒவ்வொரு பேச்சையும் பார்க்கிறது, ஒவ்வொரு நினைவுகளையும் பார்க்கிறது, ஒவ்வொரு செய்கையும் பார்க்கிறது. நான் நினைக்கிறேன், என்னுடைய கற்பனையில் நான் நினைக்கிறேன், காபிரியல் கூப்பிட, காபிரியல் இங்கே வா பாரு, என் பையன் பாரு, பாரு எப்படி வாழ்கிறான் பாரு, என் பிள்ளை பாரு எப்படி வாழ்கிறான் பாரு, பாரு நிச்சயம் பாரு எனக்கு மிகப்பெரிய சாட்சியாக இருப்பான் பாரு அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? காபிரியல்கிட்ட, தூதரெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவான், அங்கே பாரு அவன் எனக்கு சாட்சியாக இருப்பான் பாரியா, என்ன எதுக்கெல்லாம் இருப்பான் அத்தனைக்கும் சாட்சியாக இருப்பாயா. அவன் எதுக்கும் பயந்துக்க மாட்டான், எங்கேயும் போய் சிக்கிக்கொள்ள மாட்டான், எங்கேயும் போய் அவருக்கு எனக்கு பிரியமில்லாத செய்ய மாட்டான்னு நம்மளை குறித்து அக்கறை உள்ளவராய் கரிசனை உள்ளவராய் தூதனிடத்தெல்லாம் பேசுவார். நாளொன்று வரும், அங்கே 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 நம்ம போனோன்னா சொல்லுவார், டேய் நான் சொன்னேன்ல அவன் தான் இவன் அவங்க தான் சே
அந்த ஒரு நாளுக்காக அதை நினைவு கூர்ந்து இந்த ஒவ்வொரு வினாடியும் வெற்றி பவனியாய் வாழுங்கள். உங்கள் குடும்ப வாழ்வில் வெற்றியாய் வாழுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் வெற்றியால் வாழுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் வெற்றியாய் வாழுங்கள். கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தில் வெற்றியாய் வாழுங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றியாய் வாழுங்கள். இயேசுவுக்கு விரோதமாய் அநேக பிராதுகளை அவர் மேல் செலுத்தினாங்க, குற்றஞ்சாட்டினாங்களாமா. ஒன்றும் ஒவ்வொருவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் உங்களை யாருமே குறை சொல்ல மாட்டாங்க, உங்களை யாருமே திட்ட மாட்டாங்க, உங்களுக்கு யாருமே எதிர்ப்பு காட்ட மாட்டாங்க. அப்படி நல்லா இல்லை. 1000 காரியங்கள் வரும், ஆனால் உங்கள் வெற்றியை தடுக்க முடியாது, உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார். இயேசுடைய வெற்றி பவனி ஏதோ பஞ்சு மெத்தையில் அப்படியே வந்துட்டாரு, எந்த எதிர்ப்பும் இல்லை, அப்படியே வந்துட்டார். கிடையாது. அவர் பிறந்ததிலிருந்து எதிர்ப்பை சந்தித்தார். அவர் பிறந்த உடனேயே ஏரோது குழந்தையை கொலை செய்யும்படி தேடினான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு எதிர்ப்புகள். ஒரு இடத்துல அவரை கொலை செய்யும்படி அப்படியே கூட்டிட்டு போய் மலை உச்சியில போய் அப்படியே கீழே தள்ளிடலாம் நினைச்சாங்க. ஆனா அவர் அப்புறம் அப்படி கடந்து போகிறவர் போல போயிட்டார். எதிர்ப்பே இல்லாத இயேசு இருந்தாரா? 1000 பக்கமும் எதிர்ப்புகள் இருந்தது. அதன் மத்தியிலும் அவர் வெற்றியாய் வாழ்ந்தார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு வெற்றியின் ரகசியத்தை சொல்லுகிற இந்த காலை வேளையில், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்வினுடைய அந்த மெச்சூரிட்டி, அந்த வளர்ச்சி, அந்த அந்த நிறைவு, திருப்தி எங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுச்சுன்னா, நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன், நான் இன்னும் ஆண்டவருக்குள்ள அவரை அறிகிற அறிவில் வளர்றேன், வெளிச்சம் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லுச்சுன்னா, எப்படி உங்களை அதை நாங்கள் சோதிக்கலான்னு சொல்லுச்சுன்னா, நீங்கள் 24 மணி நேரமும் தேவன் என்னோடு இருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன் என்கிறத அசைக்க முடியாத ஒரு உறுதி நிச்சயம் உங்கள் மனசில் இருக்கும் என்றால், உங்கள் இருதயத்தில் இருக்கும் என்றால், நிச்சயம் சொல்கிறேன், நீங்கள் வெற்றியாய் வாழ முடியும். நீங்கள் அதில் வளர்ந்துருக்கிறீங்க, கிறிஸ்தவத்துக்குள்ள நீங்கள் வளர்றீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன், நான் வளர வேண்டிய பிரகாரம் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன், இளைப்பாறுதலாக இருக்கிறேன், தைரியமாக இருக்கிறேன். 1000 எதிர்மறையான சூழல் மத்தியிலும் நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன். நான் ஒவ்வொரு வினாடியும் தேவ பிரசன்னத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த வெளிச்சம்தான் உங்களுடைய வளர்ச்சியை அழகாய் வெளிப்படுத்தி காட்டும். ஆமென். எத்தனை மணி நேரம் தேவ பிரசன்னத்தில் இருப்பீங்க? ஏதோ நீங்கள் ஜெபிக்கிற நேரம் அல்ல, ஆலயத்துக்குள் இருக்கிற நேரம் அல்ல, ஏதோ ஊழியம் செய்கிற நேரம் அல்ல, 24 மணி நேரமும் 24 மணி நேரமும் தேவன் என்னோடு இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது. என்னை விட்டு விலகாத தேவ பிரசன்னத்துக்குள்ள நான் சூழப்பட்டு இருக்கிறேன் என்கிற அந்த நினைவு வெளிச்சம், அந்த விசுவாசம் நிச்சயம் நீங்கள் வெற்றி பவனியாய் போவதற்கு மிகப்பெரிய அடித்தளமாயிருக்கும். ஆமென். அப்போ நீங்க தேவ பிரசன்னத்தில் இருந்துச்சுன்னு சொல்லுச்சுன்னா, நீங்க உங்க பிரச்சனையெல்லாம் பார்த்தோன்னா ஒன்றும் கிடையாது. பிரச்சனையை காட்டிலும் பிதாவாகிய தேவன் உங்களோடு இருக்கிறாருங்கிற உணர்வு பெருசா தெரியுங்க. நீங்கள் சந்திக்கிற அனைத்து சவால்களை காட்டிலும் சர்வ வல்ல தேவனுடைய அடைக்கல பட்டணத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் என்று சொல்ல முடியும். ஆமென். உங்களுடைய வெற்றி வாழ்க்கையினுடைய பயணம் ஸ்மூத்தா போகணும்னு சொல்லுச்சுன்னா, நான் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் பெருசா, உங்களை சுற்றி இருக்கிற தேவ பிரச்சனைகள் பெருசா? இன்னும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நீங்க சந்திக்கிற சவால்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள், உங்களை இப்பொழுது உங்களோடு நடந்து கொண்டு இருக்கிற நீங்க நினைக்கிற தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றீங்களே, அது பெருசா? உங்களோடு இருக்கிற பரமபிதா தேவன் பெருசா, பெரியவரா? வா, அந்த 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 வெளிச்சத்தை, அந்த ஒரு அறிவை வளர்த்தி கொள்ளுங்கள். இல்ல, இந்த உலகத்துல என்னை சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகள், சவால்களை காட்டிலும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அதுதான் ஒரு வெளிப்பாடு, அதுதான் ஒரு வெளிச்சம். பாருங்க, கிறிஸ்துவ ஜீவித்தில் அப்பேற்பட்ட வெளிச்சம் தான் நம்ம வெற்றியுள்ளவர்களாய் மாற்றி இருக்குது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இந்த நினைவோடு தான் இருந்தார். 24 மணி நேரமும் 3.5 வருஷமும் இதே நினைவோடு தான் இருந்தார்.
என்னை அனுப்பின பிதா என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவர் பெரியவராயிருக்கிறார். இங்க பரிசேய கூட்டத்தை காட்டிலும் அவர் பெரியவர், இங்க நோய்களை காட்டிலும் அவர் பெரியவர், இயற்கை சீற்றத்தை காட்டிலும் அவர் பெரியவர் என்பத அந்த எண்ணத்தினால நிறைந்திருந்ததுனால அவரை சந்தித்த அத்தனை சவால்கள் மத்தியில இளைப்பாறுதலா ஜெயம் எடுத்தார். ஆமென். பொருளாதார நெருக்கடி வந்துச்சு, 5 அப்பம் 2 மீன் தான், 5000 பேர் இருக்கிறாங்க. ஆஹா, அவர் பரலோக தேவனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினார், பெருகினது. இயற்கை சீற்றம் வந்தது, அவர்கள் போய் கரை சேரக்கூடாது என்கிற அந்த ஒரு காரியத்தில் புயல் வந்து மோதி அடித்தது. அப்பொழுது எழும்பி சொல்கிறார், இறையாதே, அமைதலாய். காரணம், புயலை காட்டிலும் பரலோக பிதா பெரியவர் என்கிற அந்த வெளிச்சம் தான். ஆமென். இந்த வெற்றி பவனியின் ஞாயிறு ஆராதனையில் உங்க மனசிலும் பதிய வைங்க. நீங்க சந்திக்கிற அத்தனை சவால்களை காட்டிலும் நீங்கள் ஆராதிக்கிற சர்வ வல்ல தேவன் பெரியவர். அவர் வெற்றி வேந்தன். நீங்களும் வெற்றியாய் வாழ வேண்டும், ஜெயமாய் இருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும், சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய பரிபூரண சித்தம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருடைய கேள்வி அதுதான் பாருங்க, என்ன பிரச்சனையே இல்லையா, போராட்டமே இல்லையா? யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. அதை எப்படி பார்க்கிறீர்கள், எப்படி அதை கையாளுகிறீர்கள்? அங்கதான் இருக்குதுங்க கிறிஸ்தவத்திற்கும் கிறிஸ்தவம் அல்லாதவர்களுக்குள்ள வித்தியாசம். இயேசுவானவருக்கு பிரச்சனையே வரலையா? இந்த வெற்றி பவனினுடைய ரிசல்ட்டை இயேசு சொல்லல, எதிரி சொல்றாங்க, அவரை விரோதிக்கிறவர்கள் சொல்றாங்க. அவரை எப்படியாவது குற்றப்படுத்தணும், அவரை எப்படியாவது மட்டம் தட்டிடணும், அவரை எப்படியாவது அவமானப்படுத்திடணும். அவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, அவர் கள்ள போதகர், அவர் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர், அவர் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் அல்ல, அவர் தேவனுக்கு விரோதமானவர், மோசையின் பிரமாணத்துக்கு விரோதமானவர் என்று எப்படியாவது அவரை அவமானப்படுத்தவும் அவருக்கு அவப்பேரை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். பாருங்க, அவர்கள் வாயிலே சொல்லுகிறார்கள், வா, நாம் செய்வதெல்லாம் வீண் என்று அறியீர்களா, இதோ உலகமே அவருக்கு பின்னா. இதுதான் வெற்றி பவனினுடைய லாஸ்ட், கடைசி முடிவு. அதான் வெற்றி பவனின் முடிவில் பரிசேயர் கூடி பேசுறாங்க. அந்த இடத்துல பஸ்காவின் அனுசரிக்கக்கூடிய அந்த நாட்களாக இருப்பதனால உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை யூதர்களும் அந்த எருசலேம் பட்டணத்துக்கு வந்திருக்கிறார்கள். எருசலேம் பட்டணத்துக்கு அந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற வேளையில் தான் லாசருவை எழுப்புகிறார். இருக்கிறதுலேயே வேத பண்டிதர் சொல்லுகிறார், மிகப்பெரிய அற்புதம் என்று சொன்னால் லாசரு தான். ஏன் அதை சொல்லுகிறார் என்று சொன்னால், இவர் உயிரோட எழுப்பினவர்கள் எத்தனை பேர்? இயேசு ஒரே ஒரு ஆராதனை மட்டும் செய்யவே இல்லை. என்ன ஆராதனை? அடக்க ஆராதனை செய்யவே இல்லை. அடக்கத்துக்கு போனாரு, என்ன ஆக்கிட்டார்? அதை உயிர்த்தெழுதலின் ஆராதனையா மாத்திட்டாரு. இது அவர்களுக்கு பிடிக்கல. அதுலயும் ஏதாவது குறை சொல்லணும்னு சொல்லிட்டு எவீரு மகளை எழுப்பினார். ஃபர்ஸ்ட் எவீரு மகளை அவர் மரிச்சிட்டாருங்கிறது எப்படி உறுதி? வேலைக்காரன் உடையாந்து எவீர்கிட்ட சொல்றார், போதுகிறே, நீர் ஒன்று போதுகிற டிஸ்டர்ப் பண்ணாதையும் மகள் மரிச்சு போயிட்டார். அவனுக்கு அப்படியே பக்குன்றுச்சு எவீருக்கு. ஆண்டவரே, நீர் கையை வச்சீங்கன்னா என் மக சுகமாகிடுவான்னு மாபெரும் நம்பிக்கையோடு கூப்பிடுறாரு. சரிப்பா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி எவீருக்கு பின்னாடி இயேசு போறாரு. பாருங்க, அதுக்கு இடையில தான் அந்த பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீ டிராஃபிக் ஜாம் ஆகி கொஞ்சம் அவங்க இடத்துல கான்வர்சேஷன் நடக்குது, தாமதம் ஆயிடுச்சு. தாமதமானோன்னா வேலைக்கார உடையாந்து அப்பா போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், என்ன ஆயிடுச்சு, மரிச்சிட்டாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அப்படி அந்த வார்த்தைய ஒருவேளை தூரத்துல பேசியிருக்கலாம். கூட்ட நெரிச்சல், சத்தங்கள் எல்லாம் நிறைய இருக்குது, கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்குது, பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா எண்ணமெல்லாம் யார் மேல இருக்குது? எவீர் மேல. எவீர் அதை சொல்லி பயந்த உடனே அப்படி அந்த கூட்டத்தின் மத்தியில எவீரை பார்த்து திரும்பி, எவீரே பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் இந்த காலை வேளையில சொல்கிறேன், உங்களுக்காக ஒருவர் எப்பொழுதும் உங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். குறிப்பாய் நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில அப்படியே நிர்கதித்து தவித்து, எனக்கு யாரும் உதவி செய்ய முடியல, இது எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியாது, கர்த்தர் மட்டுமே உதவி செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையில தவித்து கொண்டிருக்கிற அதே வேளையில கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவதற்கு ஆவலாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை சத்தியங்க.
நீங்கள் மனுஷன் எனக்காக உதவி செய்ய மாட்டாங்களா, அவங்க ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா, இவங்க ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஏங்க வேண்டாம். உங்களுக்கு உதவி செய்கிற ஒரே இடம் கர்த்தருடைய பெட்டகமாக கர்த்தருடைய வார்த்தை. இரவு பகலாய் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற அற்புத வார்த்தை. ஆமென். அப்படியே தவிச்சு கொண்டிருக்கிற அதே வேளையில கர்த்தர் திரும்பி அழகாய் பேசுறார். எவிரே பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா. அந்த வார்த்தை கேட்ட உடனே அப்படியே மனரம்மியம் ஆயிட்டாங்க. ஹலோ, நீங்க பாருங்க, உங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலையில ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தையும் மறுபக்கம் மக்களுடைய வார்த்தையும் இருக்கிறது. மக்கள் சொல்லுகிறாங்க, இல்லை அவ்வளோதான் முடிஞ்சது, நீ தேர மாட்ட, உங்களுக்கு இதே கஷ்டம்தாங்க, இந்த மாதிரி கஷ்டத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே போயிருச்சு, ரொம்ப சிரமம், நீங்களாம் முன்னேற முடியாது, உங்களுக்கெல்லாம் எதிர்காலமே கிடையாது, நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி 1000 பேர் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் கடன்லேயே செத்து போக வேண்டியதான், நீங்கள் வியாதியிலே செத்து போக வேண்டியதான், உங்கள் கணவர் ரட்சிக்கப்படாமையே போயிட வேண்டியதான், 1000 பேர் சொல்லாருங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு வருகிறது உங்களை பார்த்து, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. எதுவெல்லாம் முடிந்தது போல காணப்படுகிறதோ, இனி அவ்வளவுதான், இனி அதற்கு உயிர் பெற முடியாது, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, இந்த மனுஷன் மாற மாட்டான், இந்த வியாதி சுகமாகாது, இந்த பிரச்சனை ஓயாது என்று சொல்லி செத்தது போல இருக்கும் என்றால், அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. வா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே உள்ளம் சந்தோஷம் அடைஞ்சது. விசுவாசத்தோடு போனான். அங்கே போய் பார்க்குறாரு. அவர் போனோன்னு சொல்கிறார், பிள்ளை மரிக்கலை, என்ன இருக்கிறா, நித்திரையாக இருக்கிறா. இயேசு எல்லாவற்றையும் நினைவுகளை அறிந்தவர். ஆமென். சூழ்நிலைகளை அறிந்தவர். இங்கே பாருங்க, இந்த வார்த்தையை பிடிச்சிட்டாங்க பரிசேயர். என்னன்னா, அவரே சொல்லி போட்டாரப்பா, அந்த பாப்பா என்ன மரிக்கலை, நித்திரையாக இருக்கிறா, அதனால செத்தவங்களை எழுக்கல, தூங்கினவங்களை எழுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி எதிர்ப்பான ஒரு கூட்டம் வந்து அவரெல்லாம் செத்தவரெல்லாம் எழுப்படையா, அவர் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்துச்சு, அவர் போய் பக்கத்தில் நின்றுட்டு என்ன பண்ணிட்டாரு, எழுப்பிட்டார். ஒருவேளை நம்ம போய் கை வச்சிருந்தா கூட எழும்பி இருக்கலாம், யாரு கண்டா அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பொய்யை பரப்பிட்டா ஒரு எதிர்ப்பு வலுத்துக்கிட்டே வருது. 2வது நாயினூர் விதவா, அவரு செத்தே போயிட்டார். மனுஷன் செத்துட்டு அடக்கம் பண்ணுவதற்கு ஊர்கோலமாக வர்றார். சல்லுன்னு எல்லாமே, அதுவும் விதவை, ஒரே மகன், தாங்க முடியல, எதிர்காலமே எல்லாம் முடிஞ்சு போனது போல இருந்துச்சு. அவர்களுக்கு அந்த சவ ஊர்வலத்திற்கு எதிராய் இவர் போய் அந்த ஊர்வலத்தை நிப்பாயி குருசைட் மீட்டிங் நடத்திட்டார். சுவிசேஷ கூட்டத்தை நடத்தி அந்த பாடையை தொட்டு அந்த வாலிபனை எழும்பச் செய்தார். ஆமேன். இதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லப்பா, ஒரு மனுஷன் செத்தானா 2-3 நாள் ஆவி அவனை சுத்தியே இருக்கும், அந்த ஆவி சுத்தினா திடீர்னு அவனுக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதனால அப்படி வந்துச்சு, இவர் ஒன்றும் எழுப்பல அப்படின்னு இவருக்கு விரோதமாய் இருக்கிறவரெல்லாம் குறை சொல்லிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் அவருக்கு காதுக்கு வந்துருச்சு. ஓ அப்படியாப்பா, சரி விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கும் பொழுதுதான் லாசரு செத்துட்டான்னு நியூஸ் வருது. இதெல்லாம் இந்த ஊழியத்தின் முடிவில் நடக்கிற காரியம், இந்த லாசரு காரியம். அப்படியாப்பா, அவங்க எத்தனை நாள் தான் ஆவி சுத்திட்டு இருக்குன்னு சொன்னாங்க யூதர்கள்? 3 நாளா? சரி விடு, 4வது நாள் போகலாம் அப்படின்ட்டாரு. நாளை தள்ளி போட்டார் பாருங்க. அங்கே ஒரே பரவசம், படபடப்பா பதட்டமா இருக்குது. வருவார் மாத்தாள் மறியல் எதிர்பார்த்தாங்க. சே, எங்களை எல்லாம் நேசிச்சாரு, எங்களோட வந்து தங்கிட்டு போனாரு, இப்படி இக்கட்டான சூழ்நிலை கைவிட்டாரு, இப்படி நெருக்கடியான வேலையில மறந்துட்டாரு, எங்களை காட்டிலும் ஏதோ அலுவலா போயிட்டாராட்டாக்குது, வேலை முக்கியமான வேலைக்கு போயிட்டாராட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கிறாங்க பாருங்க. இயேசு 3 நாள் கழிச்சு 4வது நாள் வராரு. ஜம்முன்னு மெதுவாக வர்றார். வந்து 2 பேரும் புலம்புறதெல்லாம் பார்க்கலாம். அவரை கடைசியில் அந்த இடத்துல வந்து நின்று கல்லறையை பார்த்து, அப்பா லாசருவே வெளியே வாங்குறாரு. ஜம்முன்னு அப்படியே கட்டோட வெளியே வர்றாரு. எல்லாம் அவுத்துறாங்க, அந்த சுத்துனதெல்லாம் அவுழ்க்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயோ ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போகுமே. அவங்க யூதர்கள் அத்தனை பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இனி இந்த பிரேதத்தை எழுப்ப முடியாது. அவர்களுக்காகவே
அந்த அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதத்தை பார்த்துட்டு முழு இஸ்ரவேல் ஜனங்கள், வெளியூர்லேருந்து வந்த யூதர்கள், பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்கு லட்சக்கணக்காய் வந்த ஜனங்கள் கேள்விப்பட்டு, வா, இவ்வளவு பெரிய மகத்தான காரியத்தை செய்கிறார், அப்ப இவர்தான் பிதாவால் அனுப்பப்பட்ட மேசியா, அவர்தான் ராஜா, அவர்தான் எங்களை ஆள வேண்டும், இப்பொழுது ஆளுகிற இந்த ரோம அரசு எங்களுக்கு வேண்டாம், இப்பொழுதே நாம் புறப்பட்டு போய் அவரை கூட்டிக் கொண்டு வந்து அவர் எங்க போய் உட்கார வைக்கலாம் நினைக்கிறாங்க. ரோம சாம்ராஜ்யத்தை அகற்றிட்டு இவர் போய் அங்க போய் ராஜாவா எங்களை ஆளுங்க அப்படின்னு சொல்லி முழு இஸ்ரவேல் ஜனமும் அவருக்கு எதிர்கொண்டு வருகிறது. ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஒரே வெறி என்ன, இவரை கொண்டு போய் ராஜாவை அமர்த்திடணும் அப்படிங்கிற ஒரே காரியத்தில் இருக்கிறாங்க. ஒரே கூட்டம் நிறைய வருது. அவர் ஓசன்னா அங்கதான் பாடுறாங்க, ஓசன்னா தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஏன்னா தாவீதின் சந்ததியில் வருகிற ஒருவர் எங்களை ஆளுவார் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஓ, இவர்தான் அந்த நபர், இவர்தான் ராஜா, இவர்தான் அற்புதங்களை செய்கிறார், இயற்கையின் மேல் அதிகாரம் செய்கிறார், பிசாசுகளை விரட்டுகிறார், பலத்த அற்புத அடையாளங்களை செய்கிறார், இவர்தான் தகுந்த ராஜா, இவரை கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சிடலாம், பிலாத்தினுடைய அரியணையை அகற்றி போடலாம், இவர் இஸ்ரவேல் தேசத்தை இவர்தான் ஆள வேண்டும் என்று சொல்லி அத்தனை ஜனங்களும் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு தன்னுடைய வஸ்திரங்களை கலற்றி முன்னாடி போடுறாங்க. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கழுதியின் மேல ஏறி வந்தா அவரை தலைவனாய் ராஜாவா ஏற்றுக்கொள்வதற்கு அவர் அங்கீகரிக்கிறார்கள். தன் வஸ்திரத்தை எல்லாம் விரிச்சாங்கன்னா அதுக்கு எதுக்கு அடையாளம்னா, இவர் தான் என்னை ஆள வேண்டும், எங்கள் தேசத்தை இவர் ஆண்டு கொள்ளட்டும், அதற்கு நாங்கள் எங்கள் முழு சம்மதத்தை தெரிவிக்கிறோம் என்பதற்கு வஸ்திரங்களை கலற்றி விரிப்பார்களாம், கழுதியின் மேல் வைத்து அவர்களை அப்படியே ஊர்வலமா பவனி வருவார்களாமா. இஸ்ரவேல்ல கழுதை ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப வெளியேற பெற்றது. இங்க பாருங்க, தாவீது தன்னுடைய மகன் சாலமோனை அரியணையில் ஏற்றுவதற்கு எதில் தான் கூட்டிட்டு வந்தாரு? கழுதையின் மேலதான். அங்க வாசிங்களேன், 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 1:33. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதியின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அப்ப ராஜாவாய், அடுத்த ராஜாவாய் சிங்காசனத்தில் உட்கார் வைப்பதற்கு எதுல தான் அந்த வெற்றி பவனி கொண்டு போவாங்க? கழுதை. இங்க பாருங்க, இன்னொரு வசனம் பாருங்க, 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 9:13. அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூவை ராஜாவாக்கினார். வஸ்திரத்தை விரிச்சாவே என்ன அங்கீகாரம்? இவர்தான் என்னை நியாயம் விசாரிக்க வேண்டும், இவர்தான் எங்களுடைய ராஜா என்பதற்கு அடையாளம். அங்கே எருசலேம் வீதிகளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் தன்னுடைய வஸ்திரங்களை விரிக்கிறாங்க, இவர்தான் என்னுடைய ராஜா, சிங்காசனத்தில் உட்காரக்கூடியவர் இவர்தான் என்று சொல்லி அப்படியே கூட்டிட்டு போறாங்க. பலத்த கூட்டம், பல லட்ச ஜனங்கள், யூதர்கள் அந்த இடத்துல கூடி தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா அப்படின்னு உரத்த சத்தமா கூப்பிடுறாங்க. அப்படி கூட்டி கொண்டிருக்கிற வேளையில கூட்டம் அப்படி போகுது பாருங்க. இவர் கூட்டமெல்லாம் என்ன நினைச்சது? நேரா பிலாத்து அரண்மனைக்கு போய் காலி பண்ணிட்டு யாரை உட்கார வச்சிடணும். ஆனா இவரோ பிலாத்துக்கிட்ட போகாம சிலுவைக்கு போயிருக்கிறார். ஹலோ, இவர் அங்க போகாம தன்னுடைய மரணத்தை குறித்து அங்க பேசி அங்க காரியத்தை சொல்றாரு. நான் 1 என்ற நாள் இந்த எருசலேம் அற்புதத்தை செய்வேன், 3ஆம் நாள் நான் அங்க போவேன்னு சொல்லி அவர் பேசணும் காட்டி ஜன கூட்டம் எல்லாம் பிரிஞ்சிருச்சு. இந்த கூட்டம் தான் ஓசன்னா ஓசன்னா, ஸ்தோத்தரிக்கப்பட்ட தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவன் பாடின இதே கூட்டம் தான் கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது இவரை சிலுவையில் அறையும். என்ன காரியத்துக்காக அப்படி மாறினார்கள் தெரியுமா? இவர் ராஜாவா ஏற்றுக்கொள்ளல, ராஜாவாக இவர் விரும்பல. அவர்கள் எல்லாம் இவர்தான் தகுதியானவர், இவர்தான் உரியவர் என்று சொல்லி அவரை உற்சாகமா கொண்டு வந்தாங்க. ஆனா இவரோ
அவர்கள் எதிர்பார்க்கிற சிங்காசனத்தில் போய் உட்கார்ல. ஆனா இவர் மனசுல மனுக்குலத்தின் ஒவ்வொரு மனிதர்கள் மேலும் அவர் சிங்காசனமாய் உட்கார விரும்பினார். வா, ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் விரும்புகிறபடி அந்த ரோமா சாம்ராஜ்யத்தை அகற்றி இவரு போய் அங்க போய் உட்கார்ந்தார்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேணா அவர் ராஜாவா இருக்கலாம், யூதர்களுக்கு வேணா அவர் ராஜாவா இருக்கலாம். ஆனால் பிதாவினுடைய சித்தம் யூதர்களுக்கு மட்டுமல்ல, புறஜாதிகளுக்கும் முழு உலகத்திற்கும். அதனால தான் யோவான் சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. வா, அவர் முழு மனுக்குலத்தையும் மனதில் வைத்து அந்த வெற்றி பவனி செய்கிறார். நான் சொல்றேன், உங்களையும் என்னையும் மனதில் வைத்து தான் வெற்றி பவனி செல்கிறார். நான் யூதர்களுடைய அந்த அரசாங்கத்தின் ராஜா மட்டுமல்ல, அகில உலகத்திற்கும் நான் ராஜாவாய் இருக்க போகிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் நான் வாசம் பண்ணுகிறேன். ஒவ்வொருவரும் என்னுடைய ராஜாங்கத்தின் கீழே அடைக்கலமாய் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதனால முகத்தை அந்த பிலாத்து அரண்மனைக்கு போகாம அப்படியே சிலுவைக்கு நேரா திருப்புகிறார். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம், அவருடைய வெற்றி பிதாவின் பரிபூர்ண சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். ஆமேன். உங்க வாழ்விலும் நீங்கள் வெற்றியாய் ஜெயமாய் வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய காரியம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுங்கள். என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய ஆசை அல்ல, பிதாவின் சித்தம். எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனால தான் எனக்கு சிநேகிதனாய் சீசனாய் இருக்கிற ஒருவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். உங்களுடைய சிலுவை என்ன? உங்களுடைய சிலுவை நீங்கள் தவறாக நினச்சிக்க. உங்களுக்கு இருக்கிற வியாதியோ, பலவீனமோ, கஷ்டமோ, பொருளாதார நெருக்கடியோ, பயமோ, அதெல்லாம் உங்கள் சிலுவை. அதையெல்லாம் கல்வாரி சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். அவர் சுமந்ததை நாம சுமக்க வேண்டிய அவசியம். அப்ப என்னுடைய சிலுவை என்ன? கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார், சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார், விருப்பத்தை கொடுத்திருக்கிறார், வில் கொடுத்திருக்கிறார். அவர்களாகவே தானாவே யோசித்து சிந்தித்து திட்டமிட்டு தீர்மானித்து எடுக்கக்கூடிய அந்த வில் பவரை கொடுத்திருக்கிறார், சுதந்திரமா படைத்திருக்கிறார். நீ அவரை வேணும் சொல்லலாம், வேண்டான்னு சொல்லலாம். வேண்டான்னு சொன்னா அவர் கோபித்துக் கொள்ள மாட்டார். வேண்டாம் சொல்லுகிறவர்களுக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்தி பாடுகளை பற்றி விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார். ஒருவேளை இப்பொழுது அவருக்கு புரியாமல் இருக்கலாம், புரியும்படி காத்திருப்பேன் என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு சுயாதீனம் இருக்கிறது. அப்போ தேவனண்டே என்று வரும்பொழுது, ஆண்டவரே என்னுடைய அறிவு குறைவுதான், என்னுடைய யோசனை, என்னுடைய அனுபவம், என்னுடைய படிப்பு, நான் புரிந்து கொள்ளுகிற விதங்கள் எல்லாமே குறைவு. ஆனால் ஒன்று செய்கிறேன், என்னுடைய சுய சித்தத்தை நான் இறக்கி வைக்கிறேன், உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் சிலுவை, அதுதான் சிலுவை. அவருடைய பரிபூர்ண சித்தம் எது தெரியுமா? கடவுளுடைய வார்த்தை. எந்த ஒரு மனிதன் அவருடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறானோ அவன் கடவுளுடைய வார்த்தைக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுப்பான். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார் பாருங்க. என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியில செய்வான், அதை காட்டிலும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் அதை உங்க வாழ்க்கை மூலமாய் வெளிப்படணும் விரும்புறீங்களா? ஒருவேளை இயேசு வெற்றி பவனியில பிலாத்தினுடைய சிங்காசனத்துக்கு போயிருந்தாருன்னா இந்த வார்த்தை நிறைவேறாது. ஆனா அதே சிலுவையில் போய் கர்த்தர் மீட்பை ஏற்படுத்தினதுனால இந்த வசனம் 100% நமக்கு சொந்தமாகிறது. இங்க பாருங்க, எப்படின்னா இயேசு வாழ்ந்த பொழுது என்னென்னலாம் செஞ்சாரோ அதையும் செய்வாராமா, அதை காட்டிலும் அதிகமாக செய்கிறார். உடனே நமக்கு என்னன்னா, அப்பா இயேசு விட நான் அதிகமாக செஞ்சு அதெல்லாம் பெருமையா இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் இதாயிராதா அப்படின்னு 1008 சந்தேகம் நமக்குள்ள வரும். நல்லா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இங்க பாருங்க, உங்களுக்குள் அற்புதம் செய்கிறவர் யார்? யார் செய்கிறா? இயேசு தான் செய்கிறார். மற்றவர்களின் குணமாக்குறாரு யார் குணமாக்குறா? இயேசு.
அப்போ இயேசு தான் உங்களுக்குள் இருந்து செயல்படுகிறார் என்றால் அவர் சொல்றாரு, அப்பா நான் மாம்சத்தில் இருக்கும் பொழுது ஒரு சில கிரியைகளை தான் என்னால் செஞ்ச முடியுது, ஏன்னா நான் மாம்சத்தில் இருக்கிறேன். இப்போ நான் உயிர் தெழுந்த மகிமையின் சரீரமாக இருக்கிறேன். இப்போ அன்றைக்கு நான் சந்திக்காத அநேக பிரச்சனைகளை இன்றைக்கு நான் சந்தித்து உங்கள் மூலியமா என் மூலியமா அவர் சுகமாக்க விரும்புகிறார். சுகமாக்குவது நீங்களோ நானோ அல்ல, அவர்தான். 3.5 வருஷங்கள் அவர் செய்த அதே பணியை இப்பொழுது உங்கள் மூலியமாய் செய்து கொண்டிருக்கிறார், என் மூலியமாய் செய்து கொண்டிருக்கிறார். வாவ், இதை நாம் புரிந்து கொண்ட ஆண்டவரே அதிகமா செய்யுங்க, ஆண்டவரே அதிகமாய் செய்யுங்க. அப்பேற்பட்ட ஜனங்களை சந்திக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என் வாழ்க்கையில் குறுக்கிடுகிற எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொடூர நோய்களை தாக்கி, ஒருவேளை தீர்க்க முடியாத பிரச்சனையை தாக்கி இருந்தா எங்களை சந்திக்க வைக்கும் போது நீர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே, நீர் விடுதலை கொடுங்க ஆண்டவரே, நீர் சுகம் கொடுங்க ஆண்டவரே. இவர்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில் நீர் கிரயத்தை கொடுத்திருக்கிறீர் அல்லவா? அப்படி நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நீங்க நினைத்ததுக்கு மேல கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் அவருடைய வெற்றி பவனி சிலுவையில் முடிகிறது. அந்த முடிவினுடைய ரிசல்ட் என்னன்னா, அவர் உயிரோடு இருந்து மாம்சத்தில் இருந்து செய்ததை கிரியைகளை காட்டிலும் இப்பொழுது கிரியைகள் அதிகமாய் செய்கிற தேவன், பிரம்மாண்டமாய் செய்கிற தேவன். ஆமென். ஓகே, ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. அவருடைய வெற்றி பவனி எதை காட்டுகிறது? பிசாசுனுடைய தந்திரங்கள் அனைத்தையும் பிசுபிசுத்து போட்டுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வெற்றி பவனி பிசாசின் தந்திரங்கள் அனைத்தையும் பிசுபிசுத்து போகும். சத்தமா சொல்லுங்க, பிசுபிசுத்து போகும். என் வாழ்க்கைக்கு, எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு விரோதமாய் பிசாசு வைத்திருக்கிற தந்திரங்கள், கன்னிகள், தீமைகள் பிசுபிசுத்து போயிருச்சு. அப்படி பார்க்குறீங்களா? வா, அப்படி பார்க்குறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இயேசு வாழ்க்கையில் நிறைவேறினது என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறும். ஆமேன். சத்தமாமீன். பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 124வது சங்கீதத்தை எடுங்களேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 124 1வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன் பாருங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே, சொல்லுங்க, என் பட்சத்தில் தேவன் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, என் பட்சத்தில். கடைசியில் இருக்கிறவங்களாம் சொல்லுங்க பாருங்க, என் பட்சத்தில் தேவன் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். நல்லா கவனிச்சுங்க. அவர் நமக்கு எதிராக இல்லை. சில நேரத்தில் கடவுளே யாரா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம், நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி. ஏன்னா வாயிலிருந்து வருது, ஏன் தான் கடவுள் எனக்கு இப்படி செய்கிறாரோ, ஏன் தான் என்னை சோதிக்கிறாரோ, என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி வந்து விடியுது, நான் யாருக்கு தீமை செஞ்சேன். ஹலோ, நீங்க யோக்கிய மாதிரியும் கடவுள் தீமை செய்கிற மாதிரி புலம்புறீங்க. சுத்தி வளைச்சு பார்த்து கடைசியில் ரிசல்ட்டை தூக்கி யார் மேல போடுறது? கடவுள். ஆனால் வேதம் அழகா சொல்லுகிறது, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு உதவி செய்யும்படி இருக்கிறார், நமக்கு நன்மை செய்யும்படி அனுகூலமா இருக்கிறார், நமக்கு எதிராய் கிடையாது. சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமீன். உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தையை வேரோடு பட்டு போக வச்சிருங்க. என் தேவன் நல்லவர், அவர் எனக்கு நன்மை செய்வார். ஒருவேளை இந்த சூழ்நிலையில் என்னால் புரிஞ்சுக்க முடியல, ஆனாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். அவர் நல்லவர். அவர் எங்களுடைய எல்லா இக்கட்டிலிருந்தும் எங்களை விடுதலை ஆக்குவார். எல்லா நெருக்கடியிலிருந்தும் எங்களை விசாலமாக கொண்டு வந்து சேர்ப்பார். என்னுடைய மரண இருளின் பள்ளத்தாக்கை கூட அவர் நீரூற்றாய் மாற்றுகிறவர், வெளிச்சமாய் மாற்றுகிறவர். அவரை நான் நம்புவேன், அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஒருபொழுதும் அந்த நம்பிக்கையை நான் விட்டுவிட மாட்டேன். அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, பிசாசின் கையில என்னை ஒப்பு கொடுக்காதிருந்த தேவனுக்கு, வியாதியின் கையில் என்னை ஒப்பு கொடுக்காத தேவனுக்கு,
ஆமா, தீமைக்கின் கையில, அழிவின் கையில, நாசமோசத்தின் கையில, கொள்ளை நோயின் கையில, எல்லா பயத்தின் கையில, எல்லா அச்சுறுத்தலின் கையில, எல்லா திகிலின் கையில என்னை ஒப்புக்கொடாது இருக்கிற தேவனுக்கு இதுதாங்க வெற்றி பவனி. நீங்க இப்படி பேசி பாருங்க, பிசாசு பிசுபிசுத்து போயிடுவான். அப்புறம் பாருங்க, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஆமென். சொல்லுங்க, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொலோசியர் 1:13 சொல்லுது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி. உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறாரா? நீங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்களா? எங்கிருந்து? இருளின் அதிகாரத்திலிருந்து, பிசாசின் பிடியில் இருந்து. பிசாசு ஆண்டாண்டு காலமாய் நம்மளை அடிமைத்தன வைத்துக் கொண்டு அவனுடைய ஆளுகையில், அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவன் வைத்துக் கொண்டு நம்மளை அப்படியே வஞ்சித்துக் கொண்டிருந்தான். கல்வாரி சிலுவையில் இயேசுவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாய் நாம் அதை விசுவாசித்து மீட்பு உண்டாகி அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் தைரியமா சொல்றேன், பிசாசு உங்க மேல ஆதிக்கம் செலுத்த முடியாது, உங்களை உரிமை கோர முடியாது. உங்க மேல அவன் எந்த லீகலா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. நீங்க உங்களை எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிக் கொள்வதற்கு பிசாசின் இடத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க. அவன் எனக்கு சொந்தங்க அப்படின்னு உங்களை உரிமை பாராட்டவே முடியாது. கர்த்தர் அந்த அளவுக்கு இருளின் அதிகாரத்தில் உங்களை என்ன பண்ணி இருக்கிறார்? விடுதலை ஆக்கி இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில நேரத்தில் அது இதையும் செஞ்சு இப்படி எல்லாம் இருக்கிறதே அப்படின்னு நீங்க நினைச்சா சொல்லுங்க, நான் ரத்தத்தால் கழுவப்பட்டவன், தேவன் என்னை பாவம் செய்யாத பரிசுத்தத்தை போல என்னை பார்க்கிறார். மறக்காதீங்க, நீங்கள் யார், எப்பேற்பட்டவர் என்பதை குறித்த ஒரு வெளிச்சம் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டாகட்டும். ஆமென். கொலோசியர் 1:13 சொல்லுது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி. கலாத்தியர் 3:13 சொல்லுது, நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை மீட்டிருக்கிறார். ஒரு விதத்திலும் பிசாசு நம்ம மேல உரிமை போராட்ட முடியாது. 2 பேதுரு 1:4 சொல்லுகிறது, இச்சையினால உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. நீங்கள் கேட்டுல சிக்கி அல்ல, கேட்டுல தப்பி. பிசாசு உங்க மேல உரிமை கோர முடியாது, உங்களை சொந்தம் பாராட்ட முடியாது. அவன் கண்ணி தெரித்தது, அவனுடைய தந்தனம் தெரித்தருச்சு. நீங்க பாருங்க, உங்ககிட்ட பிசாசின் சந்தனம் பழிக்காது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவன் பூச்சாண்டி வேலை, அவன் நையாண்டி வேலை, அவனுடைய தந்தரம், அவனுடைய ஜிம்னாஸ்டிக் ஒன்றும் பழிக்காதுங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ள அவ்வளவு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கி 1:17 சொல்லுகிறது, எந்த வகை பட்சி ஆனாலும் சரி அதன் கண்களுக்கு முன்பு வலையை விரிப்பது விருதா. அதாவது பறவைக்கு முன்னாடியே சில அரிசி தானியத்தை போட்டு சாப்பிட வச்சுட்டு அது கண்ணு முன்னாடியே வலையை விரிச்சு தானியமெல்லாம் போட்டால் அதுக்கு தெரிஞ்சிருமாமா, இங்கே போகக்கூடாது, இங்கே நான் என்ன பண்ணுவேன், சிக்கிடுவேன்னு சொல்லி தெரிஞ்சிருமாமா. ஹலோ, அப்போ பறவைக்கு முன்பாகவே வலையை விரிப்பது விருதாவாமா? ஹலோ, பறவைக்கே அந்த ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது, காட்டு பறவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று. நீங்கள் விசேஷித்தவர்கள். அதனால தைரியமா சொல்றேன், பிசாசினுடைய கண்ணி உங்க முன்னாடி பழிக்காது. அவன் தந்தரம் எல்லாம் உங்களுக்கு பழிக்காது, தெரிஞ்சிடும். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓ, இவன் வித்தியாசமான ஆளு, இந்த நபர் வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம், இந்த சூழ்நிலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டு விலகி பாதுகாப்பான இடத்துக்கு போகக்கூடிய வெளிச்சமும் அறிவும் வெளிப்பாடும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பறவைக்கே தன் வலை எதுன்னு சொல்லி தெரியும் என்று சொன்னால் அதை காட்டிலும் விசேஷமான நமக்கு நிச்சயம் சொல்றேன், அதை காட்டிலும் அறிவு இருக்கிறது. ஆமென். அதனால பிசாசின் தந்திரம் பழிக்காது. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஏகப்பட்ட லடாய் கொடுத்துக்கிட்டே இருந்தா. அப்படி பிசாசு நேரடியாகவும் மோதினார். எப்போ? ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுதே
சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து இயேசுனிடத்துல சோதிச்சார். ஜெயம் எடுத்தாரா இல்லையா? என்ன சொல்லி ஜெயம் எடுத்தார்? வார்த்தையை சொல்லி. அவனும் எதுல தான் வந்தான்? அவனும் வசனத்தை எடுத்துட்டு வரான். இதனால தான் பாருங்க, சபைக்கு வருகிறோம், வசனத்தை தெளிவாய் கற்றுக்கொள்கிறோம். ஏதோ அறகுறையா படிச்சுட்டு நம்ம போராடல. தெளிவா, நிறைவாய், பரிபூர்ணமாய் அப்படியே வெளிச்சம் போட்டு இதுதான் சத்தியம் சொல்லி அதை உள்வாங்கிட்டு நீங்க எதிர்த்து நிற்கும் பொழுது சாத்தான் ஒருபொழுதும் உங்க மேல உரிமை கோர முடியாது. அவன் வஞ்சகமா அப்படியே வார்த்தையை கொண்டு வந்து பேசுறான் பாருங்க. ஆண்டவர் ஒரு இடத்துல கூட அவனுக்கு விட்டே கொடுக்கல பாருங்க. சொல்றார் சோதனை பிசாசு சொல்றேன், இந்த கல்லுகளை அப்ப மேக்கி சாப்பிடலாம் இல்ல, எனக்கு தேவனால செய்ய முடியாதுங்கிறீங்களா? செய்ய முடியும், ஆனா பிசாசு சொன்னா செய்ய மாட்டார். நீ எந்த காரியத்துக்காக என்கிட்ட பேசுறேன்னு எனக்கு தெரியும் ஐயா, அதுக்கு செய்ய மாட்டார். அவர் சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தையிலே தகர்க்கிறாருங்க. 40 நாள் உபவாசம் இருந்தாரு. அந்த உபவாசத்துல அதிகமாய் அவர் எதை தியானிச்சிருப்பாருங்கிறீங்க? இந்த தோரா புஸ்தகத்தை கரைச்சு குடிச்சிருப்பார். ஏன்னா இந்த ஒரு கூட்டத்துக்கு போறீங்க, ஒரு கேம்புக்கு போறீங்க, ஒரு உபவாச ஜெபத்துக்கு போறீங்க, எந்த கூட்டத்துக்கு போய் எது அதிகமாய் உங்கள் மனசுல தங்கி இருக்குதோ அதனுடைய ரியாக்ஷன் தான் ஒரு சில மாதங்கள் வரும். நீங்க துதி ஆராதனைக்கு போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு கூட்டம் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் 24 மணி நேரம் துதி ஆராதனை கூட்டத்துக்கு போயிட்டு வெளியே வரீங்க, எப்படி வருவீங்க? உங்க வாய் மொனமொனந்துக்கினே இருக்கும், பாட்டு பாடினே இருக்கும். ஏன்னா அதனுடைய தாக்கம். ஒரு ஜபத்துக்கு போறீங்க, 24 மணி நேரம் ஜப கொடுங்க, வெளியே வந்தா என்ன பண்ணுவீங்க? நேரம் கிடைக்கும் போனா டக்குன்னு போய் உள்ள போய் உட்காந்து ஜெபம் பண்ணிடுவீங்க. பஸ்ஸில் போனா கூட கண்ணை மூடி என்னங்க ஒன்றும் பேச மாட்டேறீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. இதே ஒரு உபவாச கூட்டத்துக்கு போறீங்க, இயேசு உபவாசித்த போது அந்த கூட்டத்துக்கு போறீங்க. இயேசு உபவாச கூட்டத்தில் அதிகமாக எதை போட்டாங்க, எதை தியானிச்சாரு? கடவுளுடைய வார்த்தைய. வெளியே வந்த உடனே பிசாசு வார்த்தையை பேசுறாரு, டப்பு டப்புன்னு வருது வார்த்தை, டப்பு டப்புன்னு அவன் ஒரு வச்சா அப்படி தகர்த்துது. அங்க சோதிச்சாங்க. ஒரு முறை தேவாலயத்தில் பிசாசு கிடந்துச்சு, வராரு, பிசாசு பேசுது, ஓ ஆண்டவரே தேவனே என்னை கெடுக்குவா வந்தீர், உமக்கும் எனக்கும் என்ன, நீர் எப்படி இங்க வரலாம், நீர் பரிசுத்த தேவனாச்சே. பிசாசு பேசுது. அப்படியா, அட உனக்கு கூட தெரிஞ்சிருச்சு, சரி சரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லல. ஹே அமைதியா சரி தூட்டு வெளியே போ. பிசாசு ஒருவேளை நம்மளை பாராட்டணும்னு நினைச்சிட்டு வந்துடாதீங்க, பிசாசை விரட்டிட்டு வாங்க. பிசாசு பாராட்டுதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஐந்து உன் வேலை இன்னும் வரவில்லையே, எப்படி நீர் இங்கு வந்தீர், நீர் தேவனுடைய குமாரனாச்சே, பரிசுத்தவானாச்சே, இந்த பூமிக்கு உமக்கு என்ன சம்பந்தம்? நான் வாசல் வழியாய் பிரவேசிச்சிருக்கிறேன், நான் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் டக்கா கொடுத்துனே இருக்கிறார். இங்க பாருங்க, ஒரு சில வசனங்களை பார்க்கலாம் பாருங்க. யோவான் 8:48 வாசிங்களேன். இயேசு என்னன்னு சொல்றாங்க? பிசாசு விரட்டுறவர், பிசாசை துரத்துறவர், நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சொஸ்தமாக்குறவராய் சுற்றி திரிந்த இயேசுவை ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன சொல்லுது? அவரை பிசாசு, இவருக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. வா, இன்னொரு வசனம் பாருங்க, மத்தேயு 9:34 வசனம். மத்தேயு 9:34. வா பாரு, பரிசேயருக்கு இவருக்கு எப்பவுமே லடாய் தான். இவர் ஏதாவது ஒரு அற்புதம் தான், உயிரோட எழுப்புனா அதுக்கு ஒரு குறை, பிசாசை துரத்துனா என்ன சொல்றாங்க இங்க? பிசாசுகளின் இவன் பெரிய பிசாசப்பா, குட்டி பிசாசையெல்லாம் இவர் என்ன பண்றாரு? விரட்டுறாரு. பாருங்க, சில நேரத்தில் இயேசு இந்த 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 பிசாசுக்கு இந்த இதுக்கெல்லாம் நேரத்தை செலவிடவே மாட்டார். ஏன்னா வேற வேலை, முக்கியமான வேலை நிறைய இருக்குதுங்க. பாருங்க, நீங்க மட்டும் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற தரிசனம் உடையவராய்
அவரோடு இணைக்கப்பட்டவராய், இது தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பு, இது தேவன் எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், என்னை பிரித்தெடுத்து இருக்கிறார், என்னை முத்தரித்து இருக்கிறார், நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில் இருக்கிறேன் என்று நீங்க அந்த வெளிச்சத்தை, வெளிப்பாடை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால், நிச்சயம் சொல்றேன், பிசாசு பேச்சுக்கு நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. நேரம் இல்லை, பாவம் செய்யறதுக்கு நேரம் இல்லை, யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, கள்ளத்தனமான காரியங்களை செய்வதற்கு நேரம் சொல்லுங்க இல்லை. ஹலோ, ஏன்னா இந்த வேலையே நிறைய இருக்குதுங்க. வெறும் 3 வருஷத்தில் அவருடைய ப்ராஜெக்டை நிறைவேற்றணும், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரியணும், ராஜ்யத்தை பிரசங்கிக்கணும், அநேக காரியங்களை செய்து முடிக்கணும். பாதி நேரத்தை யாருக்கு கொடுக்கவே கூடாது. பிசாசுக்கும், அவமானமாய் பேசுகிறவர்களுக்கும், செய்யாததை செஞ்சேன்னு சொல்றவங்களுக்கும், கேலி பேசுறவங்களுக்கும், நம்மளை மட்டம் தட்டுறவங்களுக்கும், நம்மளை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு நேரத்தை செலவிடாதீங்க. உங்களுக்குரிய நேரம் என்ன பரலோகம் நிர்ணயிச்சிருக்கிறதோ, உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்குது, என்ன ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்குது, எதுவெல்லாம் நீங்க செய்யணும்னு பரலோகம் நினைச்சிருக்குதோ அதை நிறைவேற்றுவதற்கு முழு பலத்தையும் கொடுங்க. வந்த சண்டைக்கும் போகாதீங்க, வம்பு சண்டைக்கு போகாதீங்க, வந்த சண்டைக்கும் போகாதீங்க. இல்லைங்க, நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேங்க, ஆனால் என்னையை மட்டும் யாராச்சும் கோபப்படுத்தி எனக்கு விரோதமாக செய்யாததை செஞ்சோன்னு சொல்லிச்சுன்னா நான் விட மாட்டேங்க. அது புருஷன் ஆகட்டும், மனைவி ஆகட்டும். நேரம் லேதுங்க, எனக்கெல்லாம் நேரம் லேதுங்க. கண்டதை பேசுறதுக்கோ, அதை நேரத்தை செலவிடுவதற்கோ, பஞ்சாயத்தை பண்ண நோ நோ நோ. வாவ், ஆமேன். இயேசுவை பிசாசு பிடித்தன்னு சொன்னாங்க, ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. அவர் வாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுன்னு போயினே இருக்கிறார். அடுத்த ஊருக்கு போய் எதை பிசாசை ஓட்டுறார். நீ சொல்றதுனால நான் என்ன ஓட்ட மாட்டேனா, நீ என்னமோ சொல்லிட்டு போ. பாருங்க, அவருடைய நாமத்தின் பேரில் பொய்யா எதா சொன்னா நீங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரு தான் அதை போதிச்சாருங்க. அப்புறம் அவர் போதிச்சதுக்கே விரோதமாக நடந்துருவாரா? கண்டுக்கவே மாட்டார். பிசாசை விரட்டுறாரு, பிசாசுகளின் தலைவன் சொல்கிறாங்க, கண்டுக்கல. உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாய் யாராவது நீங்கள் செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட்டு ஒப்பாரி வச்சு ஒரு இடத்துல முடங்கி போயிடாதீங்க. உங்கள் நேரத்தை அதுக்கு வித்துறாதீங்க. நீங்கள் துள்ளி குதிச்சு பரலோக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். ஆமேன். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் பாருங்க, இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை மட்டும் நீங்கள் கவனமாக கேட்டு அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து அதை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வாழ்க்கைக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையை அமைச்சு பாருங்க. நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். உங்கள் எல்லைகளை தேவையில்லாத எந்த பஞ்சாயத்தோ நச்சரிப்போ தொந்தரவோ அதுக்கு இடமே கிடையாது. சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் அதை விரும்புகிறேன், தேவன் அதை விரும்புகிறார். ஆமேன். உங்களோட பழகி 10 வருஷம் உங்கள் வீட்டுக்கே வரலின்னு சொல்லுச்சுன்னா நீங்கள் கெட்டிக்காரங்கன்னு அர்த்தம். பாஸ்டர் வாரம் வீட்டுக்கு வந்துடுவாருங்க, வாரம் வந்து விசாரிப்பாருங்க, நீங்கள் எல்கேஜின்னு அர்த்தம். உங்களை கொண்டு 4 பேத்துக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் உங்களை அபிஷேகித்து இருப்பாரே என்றால் நிச்சயம் நீங்கள் துள்ளி குதிப்பீங்க. அதனால் வரமாட்டார்னால இல்லை, வருவார். ஹலோ, உடனே பாஸ்டர் பாரு அப்படியே பிட்டை போட்டார், வரவே மாட்டார். அப்படியெல்லாம் கற்பனை பண்ணாதீங்க. உங்களுடைய இன்னும் நியாயமான எல்லா காரியத்திலும் உங்களோடு பங்கெடுப்பேன், உங்களோடு இருப்பேன், உங்களுக்கு உதவி செய்வேன், தேவையான ஆலோசனை கொடுப்பேன், ஜெபம் பண்ணுவேன், எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மையாக இருப்பேன். ஆனால் ஒன்றும் இல்லாததுக்கு என்ன பண்ண மாட்டேன், இன்னும் ஒன்றும் காணோம். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, லூக்கா 7:34 பாருங்க. மனுஷகுமாரன் போஜனம் பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். நீங்க சொல்லுவீங்கல்ல, உன் ஃப்ரெண்டு யாருன்னு காட்டு, நீ யாருன்னு சொல்றேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. வேதத்திலிருந்து ஒரு மொழி சொல்றேன் உங்களுக்கு. இயேசுவுக்கு ஃப்ரெண்டு யாரு? பாவிகளும் ஆயக்காரரும். நான் சொல்றேன்,
இயேசுடைய ஜீவன் அவர்களுக்கு பாஞ்சு மாத்தினதா, அவருடைய பாவம் இவருக்குள்ள வந்து இவரை கெடுத்ததா? இதுதான் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார், எல்லா பிரச்சனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்கிற அந்த வெளிச்சம் இருந்துச்சுன்னா எதுவும் உங்களை கண்டனால சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்கிறேன், ஒரு வீட்டில் போய் சாப்பாடு சாப்பிட்டா உடனே என்ன சொல்லிடுறாங்க? ஆனால் அவர் போஜன பிரியன். போஜன பிரியன் மட்டும் இல்லை, அவர் தண்ணி பார்ட்டி ஆட்டாக்குதுரா, மதுவான பிரியர் அப்படிங்கிறாங்க இயேசுவை. ஹலோ, சான்ஸே இல்லைங்க. சில பேர் குடிக்கிறவங்கள நீங்கள் குடிக்கிறீங்களான்னு கேட்டால் கோவப்பட்டுருவாங்க தெரியுமா? என்ன நினச்சிட்டு இருக்கிற, என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்குற? ஆனால் உண்மையாக மறைச்சு என்ன பண்ணுவார்? கொக்கோ கோலா பாட்டிலுக்குள்ள ஊற்றி குடிப்பாங்க, எல்லா தப்பும் செய்வாங்க. ஆனால் கேட்டால் 1008 பஞ்சாயத்து. இயேசு ஒன்றுமே பேசலிங்க சார். எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச ஒன்றே ஒன்று, மனசார ஏன் அவரை நான் ரொம்ப ரோல் மாடலாக அவரை போல வாழணும், அவரை போல பேசணும்னு ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்றேன்னா, நீர் போஜன பெரிய சாப்பாட்டு ராமன் ஐயா, எங்கே போனாலும் சாப்பாடுன்னே போகிற அப்படின்னு சொல்லி அவரை திட்டி, அது மட்டும் இல்லை, நீ வந்து தண்ணி மதுபான பிரியர் அப்படின்ட்டாங்க. ஒன்றும் கண்டுக்கலைங்க சார். நான் சொல்கிறேன், ஏன் அவர் கண்டுக்கலைன்னா, அதற்கு அவர் நேரம் இல்லை. இந்த மாதிரி பஞ்சாயத்து பேசி, இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணி, அதுக்கு தீர்வு செஞ்சு நான் உனக்கு புரியும்படி செய்ய போகிறேன்னு சொல்கிறேன். அப்படியே வாழ்நாளெல்லாம் இந்த பிசாசின் தந்திரங்களையே நேரத்தை செலவிட்டு தனக்குன்னு இருந்த ஊழியத்தின் ராஜ்யத்தின் வேலையை செய்யவே இல்லைங்க. உலக வேலை, பஞ்சாயத்து, இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிடும். அதனால தான் இயேசு அழகா, அதுக்கெல்லாம் நேரமே இல்லை, சொல்கிறவங்க சொல்லின்னு தான் இருப்பாங்க, விலகுங்கிறார். ஆமேன். அப்புறம் பாருங்க, மத்தேயு 27:39 பாருங்க, அதே 27:39 பாருங்க. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனையானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணினார். வா, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரப்பட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். பாருங்க, பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் வேதபாரகர் எல்லாம் பரியாசம் பண்றாங்க. இப்போ வாப்பா, நீ தேவனுடைய குமாரன் அற்புதம், இறங்கி வா. தேவன் அப்படி கோவப்பட்டு இறங்கி வந்திருந்தாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டக்குன்னு அவர் ஜம்முன்னு வந்து இறங்கி வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? வர முடியாதுன்னு நினைக்கிறார். அவர் செய்ய முடியாத அற்புதம் ஒன்றுமே கிடையாது, செய்வார். ஆனால் அவர் எல்லாவற்றையும் சகித்தார். எதற்காக? நம்மளுடைய வாழ்வுக்காக. ஆமென். நம்மளுடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக. அத்தனை அவமானத்தையும் அவர் பெருசா பேசல, நினைக்கவே இல்லை. அதுக்கு ஒட்டுமொத்தமா ஜெபிக்கிறார். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே, இவர்களை மன்னியும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அத்தனை அவர் பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் அவருக்கு விரோதமாய் அவமானங்களும் தூஷணங்களும் பரியாசங்களும் கொலை செய்கிறதும் குறை சொல்றதும் குற்றம் சொல்றதும் அவமானப்படுத்துறதும் கேலி பேசுறதும் அவரை பிசாசுன்னு சொல்றதும் மதுபான பிரியர்னு சொல்றதும் போஜன பிரியர் என்னென்ன சொன்னார்களோ ஒன்று கூட தந்திரம் நிறைவேறவில்லை. எல்லாமே பிசுபிசுத்து போனது. ஏன்னா அதெல்லாம் பொய். உங்க வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை, வெற்றிகரமான ஊழியம், வெற்றிகரமான தனிப்பட்ட வாழ்க்கை, இந்த வெற்றி பவனியில் நினைவு கொள்ளுங்கள், ஒத்து வராத தேவையில்லாத உண்மைக்கு புறம்பாக இருக்கிறதுக்கு நான் நேரத்தை செலவிட மாட்டேன். கேள்விப்பட்டீங்களா, சரி ரைட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணிடணும், விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்படிங்க சொல்லுங்க சொல்லுங்க, அப்படிங்களா அந்த குடும்பமா, அட சொல்லுங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதா, ஓன்னு கொட்டாதீங்க. மற்றவன் விஷயத்தை கேட்கறதுக்கு நான் மட்டும் சவுண்டு வச்சுக்குவாங்க செல்போனில். சொல்லுங்க 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 பிரதர், சொல்லுங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணுறேங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், கவலைப்பட. நான் சொல்கிறேன்,
உங்கள் இதயத்தையும் உங்கள் எண்ணத்தையும் குப்பை தொட்டி ஆக்காதீங்க. உங்களுக்கு ஒத்து வராததை கேட்கவே கேட்காதீங்க, விட்டுருங்க. நீங்கள் இன்னும் பாரத்தை சுமக்கிறவர்ல, கர்த்தர் மேல் பாரத்தை பாருங்க. கடைசியாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி முடிக்கிறேன். நெகேமியா அலங்கத்தை கட்ட எழும்பினான். அலங்கத்தை கட்டுவதற்கு சன்பெல்லாத்து, தெபியா, ஏகப்பட்ட பேர் புறங்குறாங்க. நீ கட்டி முடிச்சுட்டு நரியேறுனா கீழே விழுந்துரும், ஆச்சா போச்சா, சரி வா எங்கிட்ட வா பேசலாம், பேச்சுவார்த்தைக்கு வா, அந்த வார்த்தைக்கு வாங்கினா. நெகேமியா சொன்ன ஒரே ஒரு பதில், நான் மிகப்பெரிய வேலைகளில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், அதற்கெல்லாம் என் நேரத்தை செலவிட முடியாதுன்னு போய் சொல்லு அப்படிங்கிறார். சே, என்ன மாதிரி வெளிச்சம்! தன் தரிசனத்தோடு வந்தான். தரிசனத்தை 52 நாளில் எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடித்தான் நெகேமியா. இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்கிறேன், வெற்றி பவனி வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டியது, பிதா எனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதை மட்டுமே செய்வேன். ரெண்டாவது, எனக்கு விரோதமாய் பிசாசினுடைய தந்திரங்கள் ஒன்று கூட நிறைவேறாது, எல்லாம் பிசுபிசுத்து போகும். ஏனென்றால் நான் பிசாசுக்கு நேரத்தை ஒதுக்க மாட்டேன், பிசாசுனுடைய தந்திரங்களுக்கு நேரத்தை செலவிட மாட்டேன். அவனுடைய தந்திரங்கள் எனக்கு தெரியாதவைகள் அல்லவே. பவுல் சொல்றார், பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாது. எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு ஏன் போய் சிக்கணும்? தெரிஞ்சுக்கிட்டு ஏன் போய் அதை போய் வளவலன்னு பேசணும்? பிசாசின் காரியம் என்று சொன்னால் உதறி தள்ளுங்கள். ஆமென். அப்போ என் வாழ்க்கையில பிசாசுக்கோ மாம்சத்துக்கோ பாவத்துக்கோ சிற்றின்பத்துக்கோ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதுக்கெல்லாம் போனா தான் நம்ம பஞ்சாயத்து வரும், நேரமே இல்லைங்க. அந்த ஒரு உயர்வான இடத்துக்கு வந்துருங்க. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். உங்களை கொண்டு அவர் செய்யக்கூடிய மாபெரும் காரியங்கள் ஏராளமாக இருப்பதனால, நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருப்பதனால சும்மா அதை இதுக்கெல்லாம் போய் உங்களை சிக்கிக்கொள்ள வேண்டாம். நீங்க வெளியே வாங்க, சிறப்பாக இருங்க, வெற்றியாய் வாழுங்க. இயேசுவின் வெற்றி பவனி உங்கள் வாழ்க்கையிலும் தொடரட்டும். ஆமேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டி வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த வெற்றி பவனி ஆராதனைக்காய் நன்றி ஆண்டவரே. நம்முடைய வெற்றி பவனி எங்கள் வாழ்க்கையிலும் தொடரும்படியாகத்தான் கல்வாரி சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்தீர் ஆண்டவரே. நாங்களும் ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி ஒவ்வொரு நாளின் முடிவிலும் கர்த்தர் இந்த நாளை வெற்றியாய் முடிக்கச் செய்தார் என்று நன்றியறிதல் உள்ளத்தோடு ஆண்டவரே எங்களுடைய படுக்கைக்கு செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு வருஷமும் அப்படியே இருக்கட்டும், ஜீவனாலெல்லாம் அப்படி இருக்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய வெற்றி பவனி கல்வாரி சிலுவையின் மூலமாக எங்கள் வாழ்விலும் தொடர்கிறதே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சத்துரு இவங்களுக்கு விரோதமாய் வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளும் தெரித்து போனதற்காய் நன்றி. அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்கிற வார்த்தை எங்கள் வாழ்வில் எல்லாம் நிறைஞ்சு இருப்பதற்காய் நன்றி. அவனுடைய தந்திரங்கள் தெரியும், அவனுடைய வழிகள் தெரியும், அவனுடைய யுக்திகள் தெரியும். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு அந்த வழியாய் செல்லாதபடி, அதற்கு இடம் கொடுக்காதபடி, அதற்கு நேரத்தை செலவிடுவதற்கு நேரம் இல்லை என்கிற அந்த வெளிச்சத்தோடு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவளாய் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்ணுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்படி செய்வதற்காய் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென்.